கஸ்தூரி. இந்த கேஸ் ரொம்ப சிக்கலாயிடுச்சு. சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனியும் உங்க குழந்தை பெற்றுக்க வாய்ப்பே இல்லை. மங்க, என்னாச்சுமா? கடவுள் ஒரு வஞ்சனை பண்ணிட்டாருமா. குழந்தை வேணும் வேணும்னு இங்க நான் ஒருத்தி தவிக்கிறேன். என்னோட குழந்தைய பறிச்சுக்கிட்டாரு. ஆனா குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொன்னவளுக்கு குழந்தைய கொடுத்து வேடிக்கை காட்டுறாருமா. எவ்வளவுக்காவது குழந்தை இப்படி பெத்துட்டு தவிக்க விட்டுட்டு போக மனசு வருமா? குழந்தை கண்ணு முழிச்சு பாக்குறதுக்குள்ள அவ கண் காணாத தூரத்துக்கு போயிட்டா. பிறந்த குழந்தையோட உடம்பு ஈரம் கூட காஞ்சிருக்காது. மனசுல ஈரம் இல்லாம அது அனாதைய விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. குழந்தை அம்மாவோட முகத்தை பார்த்துச்சோ இல்லையோ, பாவி அதுக்கு ஒரு வாய் பாலாவது கொடுத்தாலோ கொடுக்கலையோ. விடுடி, போனவளை பத்தி இப்ப என்ன பேச்சு? உயிரோட இருந்தா வரட்டும், இல்ல வராமலே போட்டோம். அம்மா, குழந்தை நமக்கு தந்துருவாங்கல்ல? தராமா? அதான் அக்கா மாமா கிட்ட குழந்தைய கொடுத்துருங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காளே. அந்த குழந்தைய நானே வச்சுக்கிறேம்மா. எனக்கு தான் இனி குழந்தை பாக்கியமே இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்களே. என் சொந்த மகளா நினைச்சு அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க போறேன். நீ சொல்றது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் உன் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அவர் என்ன சொல்ல போறாரு? அந்த குழந்தை உன் சொந்த தங்கச்சி பெத்த குழந்தை. ஆனா உன் வீட்டுக்காரர் அப்படி நினைப்பாரா? கல்யாணம் பண்ணிக்காம எவங்கிட்டயோ முறை தவறி கெட்டு போய் பிறந்த குழந்தைய நாம ஏன் வளர்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினைக்கிறவர் இல்லம்மா அவரு. எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யுமா. சூர்யா சாப்பிட்டாச்சா? கேரியர் அவர் ரூம்ல வச்சுட்டேன். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருப்பா. ஏங்க, அந்த தம்பி ஏன் அந்த ரூம்குள்ளேயே வந்து சாப்பிடணும்? பேசாம நம்ம கூட வந்து சாப்பிடலாம்ல? நம்ம கூட வந்து சாப்பிடலாம் தான். ஆனா என்னமோ அவர் நெருங்கி வரமாட்டேங்கிறாரு. நாளா பழக்கமாயிட்டா சரியாயிடும். அந்த தம்பி பார்க்கவே பாவமா இருக்குங்க. யாரு பெத்த பிள்ளையோ, யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. ஏமா, அந்த தம்பி மெடிடேஷன் பண்ணும்போது நீ கைட் பண்றிய, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? அவரு எப்ப மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலும் மலை மேல இருந்து கீழே விழற மாதிரியான தாட்ஸ் தான் வருதுன்னு சொல்றாரு. அவரால அந்த தாட்ஸ் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல.
ஆனா ஒரு நாள் அதை உடைச்சு அடுத்த கட்டத்துக்கு போவாரு. அன்னைக்கு நமக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். அப்பா, நாம ஏன் அவருக்கு வேற விதத்துல ஹெல்ப் பண்ண கூடாது? எந்த விதத்துலமா? தன்னை பத்தி அவரு தனக்குள்ளேயே தேடிட்டு இருக்காரு. நாம கொஞ்சம் வெளியில தேடலாமே. அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு தெரிஞ்சவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ அவரை பத்தின தகவல்கள் நமக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு சின்ன யோசனை. அவரு போட்டோவை பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா? அருமையான யோசனையா இருக்குங்க. இந்த மாதிரியே செஞ்சா என்ன? ஏமா, எனக்கு இது இத்தனை நாள் தோணி இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? ஒரு காரணத்துக்காக தான் அவர் படத்தை நான் பத்திரிகையில விளம்பரப்படுத்தாம இருக்கேன். இந்த தம்பி மலையில இருந்து விழுந்தது தற்கொலை முயற்சியாவும் இருக்கலாம், இல்ல யாராவது அவரை கொலை பண்ண முயற்சியும் பண்ணி இருக்கலாம். ஆமா, 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அது சப்போஸ் கொலை முயற்சியா இருந்தா அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நேரம் இங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். அவங்களால அவருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் சொன்னது, அதிகமா உணர்ச்சி வசப்பட்டாலோ அதிர்ச்சி அடைஞ்சாலோ அவருக்கு மூளை பாதிக்கப்பட்டு அவர் முழு பைத்தியமாவே ஆயிடுவாராம். அதனால இப்போதைக்கு அவர் சம்பந்தப்பட்டவங்க யாரும் அவர் சந்திக்காம இருக்கிறது நல்லதுமா. இவ்வளவு விஷயம் இருக்கா? சாரிப்பா, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கலான்னு தப்பான ஐடியா கொடுத்துட்டேன். அவருக்கு எப்ப ஞாபக சக்தி வருதோ அப்போ வரட்டுமா. அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம். அவரை குணமாக்கி அனுப்புறதுங்கிற முடிவோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவரோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. அவர் குணமாகாம திருப்பி அனுப்ப மாட்டேன். அவர் என்கிட்ட இருந்து யாரும் பிரிச்சு கூட்டிட்டு போகவும் விட மாட்டேன்.